ஓடோட அந்த மூலைல கொண்டு அப்படியே அப்படியே தனியா வை. அதுல வைக்கலாம். பட்டு பட்டு வாங்க. மாலை போடு மாலை போடு. மாலை போடு மாலை போடு மாலை போடு. எங்க? போய் போய். ஊதே போட்டா எல்லாத்தையும் எடுங்க. ஸ்பூன் எங்க? சிண்டர்ல கூட போற அந்த கையில சிண்டர்ல போறான். காலையில சாக்கு போற. வாமா யாரு பொண்ணு யாரு விஜயகுமார் அலமேரா என்ன ஊரு தானே அப்பா அப்பாவா மாமாவா என்ன ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் வாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி ஆடினால் திங்கள் திங்கள் மும்மாறி போயுது ஓங்கு பெருக்கு சென்னல் வீடு கை உள்ள பூங்குமலை பொது பொருவென்று கண்பரப்பு தீங்காத புக்கன் தீர்த்தமலை பற்றி வாங்கக்கூடாது வல்ல பெரும் பசுக்கள் நீங்காது செல்வன் நிறைந்தேலோர் எம்பாவாய் மகாராஜராஜமகனம் இருந்து இதே சுவாமி கிராமத்தில் பிறந்து திருப்பூர் வந்திருக்கக்கூடிய இத கன்னியம்மனுக்காக விஜயகுமார் விஜயகுமார் அலமே இத தட்டு வரிசையுடன் கால் பவுன் சவரன் தங்க சித்தப்பாவுக்காக தங்க மோதிரமா தங்க மோதிரம் கால் பவுன் இதோ அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார் அண்ணவருக்கு இந்த கன்னியம்மன் துணை இருந்து ஒன்று கொடுக்க ஒரு கோடி அப்படி ஒன்று பெருமான அது யாரு மகாராஷ்டிர இதுவாப்பா மகாராஷ்டிர மகனம் சின்னதுரை சங்கீதா இத கன்னியம்மனுக்காக தட்டு வரிசையுடன் அண்ணனுக்காக தம்பி கொடுக்கின்றார் எவ்வளவு ரூபாய் இது 1000 ரூபாய் சன்மானம் வச்சிருக்கின்றார் அண்ணனுக்கு அந்த கன்னியம்மன் துணை இருந்து ஒரு கொடுக்க ஒரு கோடி அப்படி ஒன்று பெருமான பிரார்த்திக்கிறது மகாராஷ்டிர மகனம் இருந்து இதோ கன்னியம்மனுக்காக மீனா பாலாஜி மீனா இதோ மருமகன் மாமனாருக்காக இது 1000 ரூபாய் சன்மானம் வச்சிருக்கின்றார் அண்ணவருக்கு இந்த கன்னியம்மன் துணை இருந்து பல ஒன்று கொடுக்க ஒரு கோடியா பெரிய ஒன்று கொண்டு பெருமான பிரார்த்திக்கிறது மகாராஷ்டிர மகனம் இருந்து இதை கன்னியம்மனுக்காக காரிய பண்ண 1 ரூபாய் சன்மானம் வச்சிருக்கின்றார் அண்ணவருக்கு அவர்களுடன் ஒன்று கொடுக்க ஒரு கோடியா பெருமான பிரார்த்தி மகாராஷ்டிர மகனம் இருந்து இதை கன்னியம்மனுக்காக அண்ணனுக்காக தங்கச்சி கன்னிமா விஜய் கன்னிமா 500 சன்மானம் தட்டு வரிசையுடன் அண்ணவருக்கு அந்த கன்னியம்மன் துணையிலிருந்து அனைத்து செல்வம் பெறுமாறு என்பெருமான பிரார்த்திக்கிறது அப்புறம் குடும்பம் கொடுக்கலாம் உங்களால முடிஞ்சது மோதிரம் சைனுக்கு அவுத்து கொடுக்கலாம் காலிதாப்பா இந்த காலியோட இந்த காலி நீதான் கடிச்சு தின்னா தக்காளி வாயாம இதை பிடிச்சாண்டா அம்மா பேர் வாங்கிய வீரவராகினி அம்மா தராகினி ஏயாண்டவளோடு உலாகினி
பேதான் குணமாக்கிய பின்னரை நீ குண்டமே படைத்து காத்து ரட்சக்கூடிய உமையாம்பிகை சப்தகன்னிகளோடு இங்க பிரசன்னமாயிருக்கிறார். அனைவரையும் கட்டி காக்க வேண்டும் என்று எல்லோரும் வணங்கி வணக்கம். பாட்டு பாடி என்ன 150 கூடமா ஆயாட்ட வாங்கிட்டு வாங்கி முடியும் கம்முனு அது பேசி நான் சொல்றேன் காலிதான் நீ அது பேசி போன நான் காலி காத என்ன பாப்பா அவரை உட்கார வச்சிடலாமா உட்கார வச்சிரு அது உட்காந்துக்கிறீங்களா குடியில அப்படியே
எப்படி உட்காரு நீ எப்படி உட்காரு அப்படியே உட்காரு அப்படியே உட்காரு இதோ உமா மகேஸ்வரி தர்பார்
யாரங்க அனந்தனி? நான் வந்துட்டேம்மா பட்டதனி. என்னடா அதே பட்டதனி வர தம்பி? அம்மா அனந்தனினா பட்டதனி. பூபதி. என்னடா போடா. வாங்க ஐயா வணக்கம் 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 வணக்கம். சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? லட்சுமி கடாட்சி ஒரு சபை. லட்சுமி கடாட்சி மனித சபையில் அமர்ந்திருக்க கூடிய மாதா பிதா குரு தெய்வம் கற்றுணர்ந்த காதனமான்கள் அனைவருடைய பாகத்திற்கு இன்னும் அம்மன் கன்னிமார் அம்மன். கன்னிமார். ஆமா ஐயோ கன்னிமா காளி. ஏய் காளி கிட்ட போவாதா? கன்னிமார்ல மாட்டினா தப்பிக்க முடியாது தம்பி. நான் என்னமா பாவம் பண்ணேன்? நீ யார்கிட்ட மாட்டினா? நான் காளி கிட்ட மாட்டிட்டேன் தம்பி. கன்னிமாருடைய பாதத்திற்கும் இன்னும் நாடக பேராசி அவருடைய பாதத்திற்கும் நாடக அன்பர் அனைவருக்கு தங்களுக்கும் அடியேன் 1 கோடி வணக்கம். என்னுடைய விளக்கு என்ன போயுமா? காளி எவர் அழகு? எதுக்கு அதுக்கு வாயை கொடுத்து நான் சுத்த? என்னுடைய விளக்கு தெரியுமா? விவரமா சொல்லணுமா? சொல்றேன் போடா. சங்கரன் இடபாகத்தில்
எப்படி உமா பார்வதி மகேஸ்வரி ஈஸ்வரி. உமா மகேஸ்வரி ஆமா. ஈஸ்வரி டேய் சக்தி ஒன்று சமயம் 16 ஆமாமா 16. 64 பீடமா அமர்ந்திருக்கக்கூடிய சக்தி நான். ஆமாம்மா. ஏய் இந்த கன்னிமாரும் நான் தான். ஆமாண்டா. அப்ப வாங்கிட்டு கொஞ்சம் ஜாகிரதையா இரு. ஆமா உஷாரா இரு தம்பி. ஏய் 1 2 3. அது என்னடா என்ற அது காலி. காலிட்ட போனா நம்ம காலி ஆயிடுவாங்க. என்ன தின்றது நேத்து வந்து டீ தின்றேன். ஆட்சி பணம் இல்லாத பொருள் சேர்த்து 5 கிலோ சாப்பிடு. ஆமா நீ ரவுண்டு சாப்பிட்டு போ. ஃப்ரீ தானே. தம்பி உலகத்துல பெண் தெய்வம் எது எதெல்லாம் என்னென்ன தெய்வம் இருக்கோ அனைத்தும் இந்த பார்வதி தான். ஓ காளியாத்தா மாரியாத்தா சூலியாத்தா இந்த வாடம் வரதா. அப்பேற்பட்ட உமா மகேஸ்வரி ஈஸ்வரி அப்படின்ட்டு விளக்கமா புரிந்தது ஆமாமா. தம்பி. கோயிலே அதோ கைலாயமே பொற்பிடமா அமர்ந்தருளிய எங்க இருக்காரு எங்க வீட்டுக்காரு கைலாயத்து திருவண்ணாமலை. திருவண்ணாமலையில் அமர்ந்திருக்காரு. ஆமா. அந்த கைலாயமே பொற்பிடமா அமர்ந்தருளிய அந்த பரம கடவுளுடைய சரி இடபாகம் பெற்றவள் இந்த பார்வதி பார்வதி பார்வதி. சரி இடபாகனா ஒரு காது ஒரு கண்ணு ஒரு கை ஒரு காலு பாதியா தம்பி பாதி பாகம் பெற்றுன்னு சொன்னேன். இப்ப எள்ளுக்காய் பிளர்ந்தா எப்படி பிளரும்? சரி பாதியா பிளரும். சரி சரி. ஆமா அதே போல அந்த சிவனுடைய உடல்ல பாதி பாகத்தை பெற்றவள் இந்த பார்வதி. இப்ப விளக்கமா புரிஞ்சுதா? ஆனா டேய் நீ தின்னே என்கிட்ட பேசாதடா. அந்த அம்மாவுக்கு அப்படியே ஒழுகுதுடா. என்ன ஒழுகுது அம்மாவுக்குடா? எச்ச எச்ச. ஆமா வாடா 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 நீ வாடா தம்பி. டேய் ஏன் வர மாட்டான்? நான் கூடுதல அவனுக்கு. ஆனா இந்த பார்வதிக்கு டேய் பட்ட பேரு ஒண்ணு உண்டு தம்பி. என்ன உனக்கு பட்டு பேரா? ஆமாண்டா. என்ன பட்டு பேரு? டேய் பட்ட பேரு என்னன்னு தெரியாது உனக்கு? ஒளிண்டா பட்டு பேரா? ஓ எனக்கு வந்து தொப்பலான்னு சொல்லுவாங்க. என்ன டேய் டேய் இவரே இவனை வந்து மனக்கடன்னு கூப்பிடுவாங்க. அவன் பேர் பள்ளி. என்னடா யாருக்குடா டேய் ஏண்டா என்னடா பள்ளி எடுப்பாக்குது? இல்ல இல்ல பள்ளினா பள்ளி இல்லாத யாரு இருக்கறாங்க? பள்ளி இந்த இதாரா என் அக்கா சொல்லி ஏய் அது யாரா? பள்ளி. ஏய் அம்மா தாயை வந்துட்டு வர. ஐயோ அதுதான் பாவாடைக்கு இந்த பார்வதி. ஏய் அவளுக்கு இந்த பார்வதி. இவங்க ஏமா பார்வதியா? உன் பேர் காளி. நான் அப்படி பாக்குறேன். என்ன நீ அந்த அம்மா பார்த்து நீ காலி ஆயிடுவே. அதான் நம்ம பேர் காளி உன் பேர் பார்வதி. டேய் நம்ம பேர் கண்ணிமா. அதான் சொல்றேன். ரைட்டுப்பா. உன் பேர் சொல்லி அடிச்சு போட்டு போறீங்க. ஏய் இந்த எனக்கு பட்ட பேர் ஒண்ணு உண்டுன்னு சொன்னனே. என்ன பேரு? வாயாடவே தெரியாத வாயாடி. ஆமாடா. இந்த உலகத்துல எல்லாம் யாரோ சொல்லுவாங்க. ஏன்னா பொம்பளை பட 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 பேசுறோம். ஐயோ அவ பேரு வாயாடி முண்டடான்னுவாங்க. என்னது? வாயாடி முண்டன்னு சொல்லு. போடா. ஏய் ஏய் போடா. பூபதி யார பார்த்து வாயாடி சொன்ன? நானா வாயாடி? மொக்கா வாயாடுவோம், உன் சித்தாத்தா வாயாடுவோம், உன் சின்ன மாமே வாயாடுவோம், உன் பெரிய மாமே வாயாடுவோம், உன் கொத்துல கொடியில உன் மந்தத்துல அவ என்ன வாயாடுவா? நான் ஒரு பொம்பளை கிட்ட கையை நீட்டி பேச மாட்டேன். நான் அம்மா அடக்கமான பொம்பளை. ஓ உன் வாயை வச்சு ஏன் தெரு பக்கம் வந்துட்டு போற? ஏன்டா உன் வாயை பார்த்து ஏன் பொண்டாட்டி கத்துக்குவா? ஆமா உன் பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே தெரியாது. வாயாகுது. ஆமா கசவர போடாதடா டேய். ஏண்டா திரும்பி பைத்தியம் நினைக்க மாட்டாங்கனா? ஏன் உன் பொண்டாட்டி அம்மா பூச்சா வைக்கறா? ஒண்ணுமே வாயை திறக்க மாட்டா. வீட்டு வெளிய ஆமா வாயை திறறதுல இப்ப பின்னாடி தானே பேசத்தவ. அவ வர மாட்டா சொல்லிட்டா வீட்டுல பாத்ரூம் கட்டி வச்சிரா. ஓ சரி சரி. அப்ப எவனோ நோட்டிங் போய்ட்டானே யார்ட்ட படுச்சா? நான் ஆத்து வந்துறேன். ஆமா இவ அடிக்கடி என் வீட்டுக்கு வரான். இப்ப ரெண்டு மூணு பொண்டாட்டியா? இப்ப மூணாவது பொண்டாட்டி. ஆத்தியா. வர எங்க வாசப்படி வர பஸ்ஸா. இது போயிடுச்சு நீ அப்புறம் உசாரா இருக்கு. ஏய் என்ன அவ வரது என்ன காரணம்? காலமாடு. ஏய் உசாரா இருக்கு. உன்னை கிளப்பிட்டு பாக்குறடா. ஆமா கிளம்பி பாக்குறான். உன் வாயை கிளறாடான்னு சொன்னேன். ஆமா சரியாப்பா? ஏய் வானலி வே கிளறான். ஏண்டா வாயாடவே தெரியாத வாயாடின்னு சொன்னனே. வாயாட தெரியல வாயாடியா? ஆமாண்டா. அது எப்படி அது? எப்படின்னா ஈசனோடு எந்த நேரமும் வாதாடி கொண்டே இருப்பவள் இந்த பார்வதி. யாராவது பரமகடல் கூட? ஆமா அவருக்கு தெரியாத கேள்விகளை கேட்பது. ஆமா அவர் திரு முழிப்பது. அவருக்கு தெரியாத முழிப்பது. அப்ப சொல்ல தெரியல கேவலமா பேசுவது. அப்போ
அவருக்கு கோபம் வந்து நெற்றிக்கண்ணை திறந்து எனக்கு சாபத்தை அளிப்பது. ஓஹோ ஆமாண்டா. காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி விசாகப்பட்டினம் விசாலாட்சி அரங்கநல்லூர் அங்காளபுரம் பள்ளிப்பட்டு பழனிசாமி ஐயோ பள்ளிப்பட்டு பள்ளி பள்ளி அம்மா அவனுக்கு சொல்றான் பாருமா. அங்க மாரியம்மன் இருக்குதுடா பள்ளிப்பட்டுல. மாரியம்மா வருது ஆ, அங்கதான் இருக்குது. சரி சரி இருக்கட்டும். மாரியம்மன் பெரியம்மா பாத்துட்டியா நீ? பெரியம்மா போயிருக்கியா? அங்க போய் தானே உதவ வாங்கிட்டு வந்தேன். ஓ பள்ளிப்பட்டுலயா? சரி 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 சரிப்பா. டேய் பைக்ல போயினே இருந்தேன் நானு. ஆ முடியூருக்கு போறேன். முடினூருக்கு போயிடுக்கிறேன். போலான்னு பைக்ல போன ஸ்பீடு பிரேக் போகும்போது ஒரு வயசான பாட்டி ஒருத்தர் குறுக்கால விட போறேன். போச்சுடா. அவங்க மேல மோதல அதுவே தானே ஊத்தி பிடிச்சிட்டேன். ஐயோ ஐயோ அப்படி போட்டு பாரு 1000 ரூபாய் பிடிக்கிட்டாங்க. நீச்சே பண்ணல. எங்களுக்கு தெரியாது. அங்க உக்காந்து போனா ஓட்டுறது வேற ஆளு. ஆனா பாயில பணம் இருந்தது என்கிட்ட. பரவாயில்ல நீ குடிச்சு வந்துட்ட. அப்ப என்ன பண்றது? இல்லைன்னா வாங்கி அப்புறம் ஆயாக்கு போற 2 ஊசி போட்டு ஆயாக்கு மெடிக்கலுக்கு ஊசி போட்டு அப்புறம் ஆயா கையில குத்துருவாங்க. அதான் எங்க ஊர் பெரியம்மா ஊர் அது. சரி 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 பெரியம்மா சொந்த ஊர் ஆயிடுச்சு. இப்ப பெரியம்மா ஊர் ஆயிடுச்சு. பெரியம்மா ஊர் தான். தம்பி ஆனா எதுக்கு அது அதனாலதான் எங்க சொந்தக்காரர் நம்ம 2 சொந்தக்காரா ஈஸ்வரோடு என்ன நேரம் வாதாடி கொண்டே இருப்பவள் அவ வாதாடி 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 வாயாடின்னு பட்ட பேர் நான் சாதாரண சும்மா கொலாடியில பெண்கள்லாம் தண்ணி பிடி பை பண்ண சண்டை போடுவாங்க. அத மாதிரி வாயாடி நான் கிடையாது. அந்த பொம்பளை முதல்ல தண்ணி பிடிச்சி போட்டோம் அவங்கள்ட்ட வாய் கொடுத்தா நம்மளால முன்னுக்கு வர முடியாது. நம்ம தண்ணியே கடையெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படி பண்ணுவாங்க. என் பொண்டாட்டி பேச தெரியாதுடா. ஊமை பாவம். டேய் அப்ப ஈசனோடு வாதாடி கொண்டே இருப்பதா எனக்கு வாயாடி. ஆனா ஏண்டா எங்க குடும்பம் இருக்குது. எனக்கு 2 ஆண் பிள்ளைகள். 2 பிள்ளை. ஆமாண்டா. ஏய் மூத்த பிள்ளை யானை முகம் பானை வயிறு விநாயகன் முதல் பிள்ளை. ஐயா ஆமாண்டா. விநாயகன். ஆமா இது மாதிரி சேர்த்தா இருப்பானா? முதல் பிள்ளை. 2வது பிள்ளை ஆறுமுகம் அழகான வடிவேலன். என்னடா போடிச்சு அடிச்சு என்னடா ஜெய் ஒண்ணு நீயே அந்த கிளற தம்பி ஆறுமுகன் அது அழகான வடிவேலன். ஆயா ஏரி வேலைக்கு போவா அப்புறம் ஏரி வேலைக்கு கூப்பிட ஏர்மாடு மேய்க்க கூப்பிட 2 ஆண் குழந்தை. ஆனா 2 குழந்தை இருக்குதே தவிர இங்க எங்க குடும்பம் இந்த பரமனும் பார்வதி குடும்பம் ஏண்டா எந்த நேரமும் எங்க குடும்பத்துல சண்டையே தானே வந்துட்டு இருக்கு. ஏண்டா சந்தோஷமா தானே இருக்கணும். நைட்ல சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க சண்டை கிடைக்கிறீங்க. எந்த நேரமும் சண்டையே தான் வருது. ஐயா ஆமா ஏன் தெரியுமா? அந்த சிவனை பார்த்தா எனக்கு எங்க வீட்டுக்கார பார்த்தா கோபம் தாண்டா வருது. பூபதி வீட்டுக்கார பார்த்தா ஆசைதான் ஒரு உனக்கு நான் கோவம் வருது. ஆமா அது தெரியும். அப்படியே ஆசைதான் வருது. பாரு பொண்டாடி என்ன தவிர யாரும் பார்க்க மாட்டான். சரி அப்படியே வச்சு இவனை மட்டும் தான் பாப்பான். அண்ணன் நான் எச்சு பட்ட சாப்பிட்டு நான் சாப்பிடுற ஆளு நானு தண்ணி தான் சாப்பிடான். சாப்பிடுக்கலாம் தம்பி. ஏண்டா அவரை பார்த்தா கோபம் தான் வருது. ஆனா அவர் எங்கனே இடம் இருந்தா தூரமா இருந்தா ஐயோ அவரை பத்தின பெருமையா தான் பேசிட்டு இருப்பாரு. சாட்டாரா இல்லையா எங்க அவரு எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? எங்க வீட்டுக்காரனே எப்படி ஐயா என்னடா அப்படி வாய காட்டுற பையா. நான் வீட்டுக்கார பார்த்தா கோவம் வருதான். ஆனா இடம் இருந்தா அவர் என் கண்ணு உலகத்துல எப்படி எப்படிலாம் நடக்குது. ஆமா அதனாலதான் அவர் கிட்ட அவர் நேரா பார்த்தா கோவம் தான் வருது. ஆனா இன்னைக்கு ஏன் தெரியுமா? அவர் ஏறக்கூடிய வாகனம் என்ன வாங்கணும்? காளை மாடு. நான் ஏறக்கூடிய வாகனம் என்ன வாங்கணும்? சிங்கம். அப்ப சிங்கம் என்ன நினைக்கும்? அவங்க எப்படா அந்த காளை மாடு கிடைக்கும் 2 வாய் போட்டு கிடைக்கும். கிடைக்கும். ஆமாப்பா அப்படியே பிடிக்கும். எங்க பிடிக்குது? அதனால குடும்பத்துல என்ன நிலைமை சண்டை வந்துட்டே இருந்தா பாக்கணும் என்ன சொல்லுவாங்க? ஐயோ ஐயோ பரமகாடுல குடும்பம் பார்வதி குடும்பம் ஒரு சீச குடும்பம். ஒரு கந்தல் குடும்பம். கந்தல் அவ்வா குடும்பத்தை வச்சுட்டு கொஞ்சம் வெளியே சொல்லக்கூடாது. அப்படியே கந்தல் குடும்பம் வர சரி. நான் இன்னைக்கு குடும்பத்துல சண்டை வேணாம். சந்தோஷமா பரமேஸ்வரனோட இடபாகத்துல நான் அமர போறேன். நீ உள்ள போ. அச்சா பாடா இங்க வாடாங்க. அப்புறம் போடான்றா வாடான்றா. ஆமா நான் கூப்பிட்டா வரணும். போடானா போகணும். வரானா வாடானா வரணும். வீட்டு வேலைக்காரனா? ஆமாண்டா. பின்ன நந்தி என்ன வேலை? நந்தியா மந்தியா நீ அப்படியே கரெக்டா செய்வான். அப்படியே வைப்பான். நீ வைக்கிட்டாலே எடுக்கும் தேவை இருங்க. ஏய் நேரா போற அந்த வெள்ளி அம்பலத்தில் அந்த சிவபெருமான் அமிர்தகரன் பிரார்த்தனை போட ஐயா பரமகாடு ஏம்பா அந்த சில்லா கோல கொடுங்க 4 எலி குத்திட்டு வரேன். தொட்டுக்கு அவன் பாக்குறோம். டேய் இது சில்லா கோல் அல்ல.
ஆக்கல், அழித்தல், படைத்தல். நாங்கள் மூவரும் ஒருவர் என்ற அடையாள சின்னம் திரிசூலம். எப்படி பாரு என் மகனை ஊத்திட்டா கொள்ளு புள்ள கம்மி. பூபதி, குடும்பத்துல சண்டை வேணாம் அன்னைக்கு. ஆமா, குடும்பத்துல சண்டை வேணாம். நிம்மதியா போகணும். ஏன்னா அவரை பார்த்த உடனே கோபமா வருது. கோபம் வந்தாலும் எந்த நேரமும் சண்டையை போடுறது அவருக்கு மனசு கெடுமா கிடையாது. உன் மனசு கேடு, என் மனசு கேடு, அப்புறம் பாக்குற பக்கத்து வீட்டுக்காரலாம் மனசு கேடு. மனசு கெடுனா இந்த நேரமும் சண்டை போட்டு சண்டை அடிச்சு கிடையாது. எப்பதான் ஒன்னா சேரும் அந்த பேச்சு இன்னைக்கு இருக்க கூடாது. அதனால அச்சப்பட்டாங்க. அதனால இன்னைக்கு சண்டை வேணாம்னு நினைக்கிறேன். ஆனா நேரா போறேன். ஏய், அந்த சிவனை பார்த்து உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்திருக்காங்க சொல்றப்படா. அம்மாவா? என்னடா அம்மா வந்திருக்காங்க சொல்றாங்க. நீங்க அம்மா நீங்க ஏமா உன்னை பார்ப்பதற்கு உங்க அம்மா வந்து உலகத்திற்கே படி அளக்க பரம கடவுள் உனக்கு அம்மா, எனக்கு அம்மாவா? ஆமா, என்னை பார்க்க உங்க அம்மா வந்துக்கிறாங்க. அப்படியா? இங்க வாப்பா, நீ போயிட்டு உங்க அப்பா வர சொன்னான்னு போய் சொல்லு. அப்படி சொல்றான். ஏமோ ஏமோ என்னடா என்ன சொன்னடா? அவன் மயிரை புடி சொன்னாரு. உங்க அப்பா வர சொன்னாரு. ஓ, உங்க அப்பா வர சொன்னாரு. ஓ, அந்த அளவுக்கு ஆய் வச்ச குடும்பம். ஓ, இந்த அளவுக்கு ஆகும்போது ஆமாண்டா, நான் தான் அப்படியே ஜபர்தா. இல்லைங்க, டேய், உங்க அப்பா வர சொன்னார். எனக்கு அவர் அப்பா அம்மா. ஆமா. எனக்கு அவர் அப்பா அம்மா. டேய் பூபதி, அவர் எந்த வகையில எனக்கு அவர் அப்பா? அத போய் முதல்ல கேட்டோட போடா. ஐயா பரமாவதே, அந்த அம்மாவுக்கு எந்த வகையில எங்க அப்பா அதை கேட்டு சொன்னாங்க. அப்படியா? எந்த வகையில எனக்கு அவ அம்மா, அதை நீ போய் கேட்டுவா. நீங்க எனக்கு நடப்பா போட்டா என்ன சொன்னாரு? ஓ, என்ன சொன்னாரு? அதான் முன்னாடி ஏமா எந்த வகையில அந்த ஐயாவுக்கு எங்க அம்மா அதை கேட்டு சொன்னாரு. ஏய், ஓ, எந்த வகையில அந்த ஐயாவுக்கு நீங்க இங்க அம்மா? வேணாங்க. ஆமா, நான் எச்சு நானு. ஏண்டா ஒரு குடும்பத்துல ஒரு ஆம்பளை கிட்ட பொண்டாட்டி தெரிஞ்சுக்கலாம். இல்ல பொண்டாட்டி கேட்டு ஆம்பளை தெரிஞ்சுக்கணும். பொண்டாடி கருத்து ஆம்பளை தெரிஞ்சுக்குவா. அப்ப என்ன வாரிச்சு பருப்பு இல்லை, நீ உப்பு இல்ல, மிளகா இல்லன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி தான் சொல்லணும். ஆம்பளை தான் அதை கேட்கணும். ஆமா. ஆனா உன் பொண்டாட்டி உன்கிட்ட என்னன்னு கேப்பா? இன்னைக்கு எவங்கிட்ட போயிட்டு வருதுன்னு கேப்பா. எவங்கிட்ட போய் ஒரு பொம்பளை குடும்பத்துல இருக்கிற கேப்பா? சொல்லிட்டாரு, நான் ஒண்ணுத்துக்கு லாக்கி இல்ல. ஆமா, அப்படியே கேப்பா. ஒரு மாசம் வருது, ஒரு 1.5 மாசத்துல கிளம்பிடுது. திரும்பி 1 வருது போயிட்டு. அப்ப ஆள் சரியில்லை. ஆள் சரியில்லமா, ஆயுதம் சரியில்லை. ஆள் நல்லாதான் இருக்கிறான். ஆமா, நல்லா இருக்கிற மாட்டம் கேட்டமா. ஆயுதம் சரியில்லை. சரி விடு. சரியப்பா, ஆயுதம் மூலம் மாத்திரம் எங்க உலகத்துல கொடுத்து மாத்துவ ஏண்டா மாத்துறாங்க. ஓ, தலைவலி மாத்துறாங்க. ஓ, தலைவலி வலிக்குது. என்னமா? சரியப்பா, டேய், ஏன்னா அதனால ஒரு ஆம்பியா சொல்லிதான் பொண்டாட்டி கேட்கணும். அதனால எந்த வகையில எனக்கு அவரு அப்பா, அது அவரு தான் முதல்ல சொல்லணும். போய் சொல்ற போடா. ஐயா, நீங்க தான் சொல்லுமா அந்த அப்பாவுக்கு எந்த வகையில அப்பா? டேய், ஒரு சந்தேகமோ அல்லது தெரியாத கேள்விகளோ மனைவி கேட்டால் கணவன் சொல்லணும். தகுந்த பதில் சொல்லணும். அது அமைதியா வந்து நல்ல முறையில் கேட்டால். ஆனா வரும்போதே உங்க அம்மா வந்து சொன்னா இந்த பரம கடவுளுக்கு அவ எந்த வகையில அம்மா, அத அவளையே சொல்ல சொல்லுப்போ. நானே போய் பெட்ல படுத்துக்கிறேன். அம்மா என்னடா என்னடா ஆச்சு? கூலியால போக 4 மூட்டை ஆச்சு. நேரத்துக்கு வாரம் வச்சுக்கியா? சரி, டேய் டேய் டேய், ஏண்டா நான் தான் முதல்ல சொல்லணுமா? இந்த உலகத்தையே படைத்தவள் இந்த சக்தி, அந்த ஈசனையும் படைத்தவள் இந்த சக்தி தான். அவரை நான் படைத்ததா அந்த வகையில நான் அவருக்கு அம்மா, அவர் எந்த வகையில எனக்கு அப்பா அப்பா கேட்கணும். போடா முதல்ல. இந்த உலகத்தையே படைத்தது சக்தி தானா? ஆமா. உன்னையும் படைத்தது சக்தி தானா? உண்மைதான். உன்னை படைத்ததா உங்களுக்கு அம்மா. என்னை அவள் படைத்ததால் எனக்கு அம்மா. ஆமா ஆமா, நியாயம்தான். என்னை அவள் படைக்கின்ற போது அகோர உருவத்தோடு 3 கண்களோடு இருந்தாள். அப்ப எங்க மச்சான் நாராயண பார்த்தா, தங்கா உனக்கு 3 கண்கள் இருக்க கூடாது, அப்ப ஒரு கண்ணை பெற்று எனக்கு நெற்றி கண்ணாக பதிவு வைத்தாள். என்னுடைய நெற்றி கண்ணினால் அவளுடைய அகோர உருவத்தை எரித்து அழகான ஒரு பெண்ணாக மலையரசனுடைய மகளாக அவளை நான் படைத்தேன். அப்படி அவளை நான் படைத்ததால் அவளுக்கு அப்பா. இப்பதாங்க புரியுது. இதெல்லாம் கேட்டது என் தப்பா? ஓ, இதெல்லாம் கேட்டது ஒரு தப்பா? அப்பா
டேய் இப்ப புரிஞ்சு போச்சா பூபதி? புரிஞ்சுச்சேம்மா. இந்த உலகத்துக்கு அம்மை அப்பன் யாருன்னு கேட்டா பரமனும் பார்வதியும். ஆமா. இப்ப புரிஞ்சு போச்சா? சரி சரி டே டே பூபதி குடும்பத்துல சண்டை வேணாம்டா சொல்றேன். ஆமா ஏண்டா எங்கிட்ட சண்டை வரும்? ரோல் எடுத்தா சண்டை வரும். நீ அடிக்காதடா நோர்ல. ஏய் தபாரு. அதனால இன்னைக்கு குடும்பத்துல சண்டை வேணாம். இன்னைக்கு சந்தோஷமா அவரை பார்த்து இடமாக அமரணும். அப்ப போ. நீ உள்ள போ. நான் பேசிக்கிறேன் போ. ஓஹோ மானம் கட்டுப்படும். இன்னைக்கு மரியாதை கட்டுப்படும். என்ன அப்படி போறீங்க? எட்டு தலைமை வைப்பேன். ஓ என்னடா இது சிவபெருமான் சிவனியான் இருக்கிறார். அவரை பார்த்து கேட்காது கேட்க போறோம். 8 வரைக்கும் போறோம். காடு துப்புறோம். ஒரு ஆம்பளையாட போய் 8 வரைக்கலாமா? காரி துப்பலாமா? அதானே உலகத்துல ஒரு ஆம்பளையாட இந்த மாதிரி ஒரு பொம்பளை செய்யலாமா? என்னடா என்னடா அந்த சிவபெருமான் சிவனே இருக்கார். ஆமா காரி துப்பு போறேன். 8 வரைக்கும் போறேன். என்னமா இது? ஏண்டா நான் அவரே காரி துப்புனா அவரே தலைமை உதவி பண்ண சொன்னேன். அச்சோ ஏண்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஆம்பளை பொம்னாட்டி இப்படியே தலைமையில உதவி பண்ணி கேட்பாங்க. நம்ம கத்துட்டு வந்திருக்கோம். அதானே அப்படி கிடையாதுடா. நான் அவரை ஏன்டா பேச போறேன்? நான் இடபாகத்துக்கு நான் போறேன். ஆமா மேல தலைமையில உட்காந்து சக்காலத்தி கங்க சக்காலத்தி சட்டியா அவன் என்ன பார்த்து முறைக்கிறா? அந்த பரம கடவுள் கிட்ட பாதி பாகம் உனக்கு எப்படி இருக்குதோ அது போல அந்த அம்மாவுக்கு இருக்குது. அவங்க இடமாக வராங்க. அந்த அம்மா பார்த்து நீ முறைக்கிற நீ திரும்ப பின்னால வந்து நிக்கிறேன். பின்னால பார்த்து முறைக்கிறாவ. ஐயோ ஆமாடா அந்த அம்மா ரொம்ப ஆணும் தானே. யார் மாதிரி மேல இருக்காங்க. என் கூட வந்து பெட்டுக்கு போலாம். ஐயா பரம கடவுள இப்ப வர சரக்கு மோசமான சரக்கா இருக்கு. தண்ணி அதிகமா ஊத்தி குடிக்க. அப்படியே கைட்டு அப்படியே ஊத்தினியா? டேய் நான் கஞ்சா அடிக்கிறாள். இந்த பட்ட சாராயம் பிராந்தி எல்லாம் எனக்கு பத்தாது. நான் கஞ்சா அடிக்கிறாள். அது எரியலா என் தலை மீது கங்காதேவி இல்லை என்றால் நான் பச்சை எரிந்து விடுவேன். அப்படி மேலே போய் அம்மா கள்ளக்குறிச்சி போறீங்களா? 10 லட்சம் கிடைக்கும். பூபதி இன்னைக்கு குடும்பத்துல சண்டை வேணாண்டா. சண்டை வேணாம் சண்டை வேணாம் சொல்லிட்டு அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணி தெரியா போ. சரி நான் பாக்குறேன் போ. நீ தெரியுது பண்ற பாரு. ஏங்க கண்டிப்பா இந்த பைப்ல தண்ணி வராது. இந்த குடும்பம் லாய்க்கப்படாது. ஆமா பைப்ல தண்ணி வரும். ஒரு ஆம்பளை தொடர்றாரு பக்கத்து வீட்டுல தொடர மாதிரி. ஆமா இருடா இந்த நேரத்துல நேரம் பாப்பா. ஆமா அதுக்கு ஒரு நேரம் காலம் இல்லையா? அத்தனை இது ஆச்சு ஓடிப்போம். உட்காந்துனே என்னன்னு கேட்கட்டும். தண்ணி தானே என்னைக்கு வேணாலும் மொண்டு குடிச்சுக்கலாம். முதல்லாம் பாசம் புடிச்சுக்குவோம். அப்புறம் விளையிட்டு பார்த்தாதான் தெரியும் என்னத்த வளைக்க வர போட நீ தண்ணி. ஏங்க இட்லி வேகத்துக்குள்ள கை வைக்க இட்லி எந்த பிறப்பு தான் இடம் அது நொந்து போய் கிடக்கு பாவம். என்னல இல்ல அம்மா வீட்டு பாக்காத பண்ணிட்டு சரியா குடும்பத்துல நீ அவ்வளவு கோவப்படுற. அதனால குடும்பத்துல சண்டை வேணாம்னு நினைக்கிறேன். ஆமா சந்தோஷமா நான் போறேன். நீங்க போய் ஜாயின் பண்ணுங்க. ஒரு 200 கூட குடிச்சு காவலா நிக்கிறேன். குடிச்சுட்டாடா காவலா உசாரா காப்பனி. அப்பதான் வர போற யாரும் தெரியாது. சரி நீ போ நீ போ நீ போ. ஏங்க உட்காருன்னு பந்தலுக்கு யாராவது ஆமா இதை புடிச்சு வச்சா ஆப்பேட் அப்படி புசுக்கு புசுக்கு எஞ்சி வர கை வைக்கிற உட்காந்து இன்னடி இருக்கல என்ன ஏங்கன்னு சொன்ன என்னடி கேக்குறேன். ஆமா உட்காந்து என்னடி கேளு. ஐயா ஆமா ஐயா மக்கள் ஐயா பரவாயில்ல எனக்கு இருக்கிற ரோசை கூட உனக்கு இல்ல. நான் 10 நாள் நாடகம் ஆடிட்டு ஆமா வீட்டுக்கு போனேன். 11 நாள் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போய் பாதி நேரத்துல பொண்டாடிச்சிருந்தேன். அண்ணாயா நீ 10 நாள் இல்லாத அக்கறை உனக்கு இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னு அக்கறை கேட்டேன். அடி போடி ஐ டோன்ட் கேர் அப்படின்னு பொண்டாடி வெகு காட்டிட்டேன். இப்படி திருமணம் பாரு வாசப்படி தாண்டி வரணும் மாமியா படுத்திருந்தா அதுக்குல நாக்கு இல்ல. சரி பூபதி ஒண்ணு வரல. எங்கடா பஸ் ஆச்சு கூட வாங்க போறா? நான் வச்சுக்கிறேன். பஸ் ஆச்சு ஒரு 20 ரூபா கூட போ. கையெழுத்து முறை வீட்டுக்கு போறாண்டியா? 10 நாள் சம்பந்தம் கூட கணக்கே தீங்கல.
கணக்கேத்துக்கிறேன் ஒரு மாசம் கணக்கு அப்படியே இருக்குது. ஒரு மாசத்துக்கு கணக்கு அப்படியே வச்சுக்கியா? சரி, போடா. சரி, சண்டை வேணாடா. கையை கோவப்படாதடா. சரி, போ. சரி. ஏங்க? பாரு. சரி, வைக்காதீங்க. ஐயா. ஆமா. என்னடா? நாயம்மா இந்த காலத்துல கல்லாமடியா வந்துட்டு ஆம்லெட் அடிக்க போடுறாங்க. ஆமா. என்ன வித்த காட்டுறா? போடா நீ. பரமாடல போனமா வந்தமா சிங் சாங் ஜோ. நீ முன்னாடிக்காரே சிங்கங்களம்மா நாயம்மா நீ போடா. எங்க வீட்டுக்காரி எப்ப பெருமையா பேசணும், எப்ப அவரை என்ன பண்ணி எடுத்து நீ போடா, நீ உள்ள போட. பரமகடல மூடி யாரு தான் வேணான்றேன். லைட் ஆஃப் சொல்றேன். பூச்சி பண்றாங்கடா. ஆப்ரேட்டர்ங்கப்பா பண்ணுவா. நீ உள்ள போடா. ஆட்டினா தானே நிக்குதா? ஐயா அந்த காத்து கொஞ்சம் அடிக்க சொல்லையா? அப்படியே லைடு வாமா மின்னலையா? போ. அண்ணாமலையாகுமே சொன்னா ரொம்ப கேவலமே. அண்ணாமலையாகுமே இவளை சென்றால் வினை போகுமே. அது அண்ணாமலையாகுமே போகுமே. ஐயா அனதாபுரம் பெருவேந்திர உருவே மலைக்கிறியானவர் பட்டா இல்ல புறம் போக்கு ஐயா நீ பொறுப்போக்கணி இல்லாத பொறுப்போக்கு கேக்குது. இப்பதான் 40 லட்சம் ரூபாய் கொடுத்து வீடு கட்டினார் தியானம் இல்ல பொட்டா இல்ல பொறுப்போக்குன்ற. டேய் அவள் கேட்டது உண்மை. அம்மா ஆட்டோல ஏத்தி போங்க வீட்டுக்கு. ஏன் பொறுப்போக்குன்ற அவ என்ன கேட்டா? பட்டா இல்ல பொறுப்போக்கு. பட்டா இல்ல புறம்போக்கு. எது எப்படி உண்மைதான். எப்படி நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. சுடுகாட்டை எவனா பட்டா பண்ண முடியுமா? ஏன் பண்ணல பட்டா? எவனாலையும் முடியாதா? இங்க இருந்து போறவன் 6 அடி புடிச்சுனா அப்படியே பட்டா பண்ணி படுத்துக்கிறான். அதே இடம் இல்லாத அதே குழியில வேற ஒருத்தன் கூட புதைக்கிறான். அப்படி இல்லாத உளுந்து வேலைக்கிறான். ஓட்டி எப்ப முடியுதோ விளைஞ்சு அங்கதான் உளுந்து வேலைச்சிடறோம். நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. ஏறக்கூடிய வாகனம். காளை மாடு. அன்பருக்கு கொடுப்பது. வீடு. காதில் அணிவது. நட்சத்திரத்தோடு. என் கையில் எடுப்பது. திருவோடு. அப்ப டூ 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 5 டூ. நான் இருக்கக்கூடிய இடம் சுடுகாடு. சுடுகாட்டை எவனும் பட்டா பண்ண முடியாது. அதனாலதான் பட்டா இல்ல புறம்போக்கு. யார பார்த்து பட்டா இல்ல பொறுப்போக்கு. யாரை பார்த்து மாட்டே? திருவண்ணாமலை எடுத்துக்கோ. அந்த 24 மணி நேரத்துல இன்னைக்கு இந்த மாசம் பௌர்ணமிக்கு 13 லட்சம் பேர் கூடி கலந்துக்கிறாங்க. 24 மணி நேரத்துல. சரி அண்ணாமலையார் கோயில் எடுத்துக்கோ. 25 ஏக்கர் 15 சென்ட். 25 ஏக்கரு 15 சென்ட். அம்மா ஏன் அந்த செண்டு கணக்கு விடவே மாட்டேடா நீ? 9500 ரூபாய் போது சதுரடி. ஏண்டா அந்த 25 ஏக்கரு சிதம்பரம் எடுத்துக்க. 50 ஏக்கர் 32 சென்ட். அவனை பார்த்து பட்டா இல்ல பொறுப்போக்குன்ற. என்னம்மா வித்த காட்டுறீங்க? ஏண்டா இது எல்லாம் அவர் மேல பட்டா நினைக்கிறேன் நீ? யாரா? மெண்டல் பூபதி யாரவா? இந்த திருவண்ணாமலை எடுத்துக்கோ. 25 ஏக்கரு 15 சென்ட். மெண்டல் என்ன வேணாலும் பண்ணும் சால்ல. கை அங்கதான் போகுது. ஏய் இந்த பாரு கை வெட்டி யாராவது ஏய் போனுக்கு தான் ஒண்ணும் இல்லையே. அதான் வரமாட்டாரு. என்ன சொல்ற? குண்டு போன ஐயா. ஏண்டா திருவண்ணாமலை 25 ஏக்கர் 17 சென்ட். ஆமா. யார் மேல பட்டா தெரியுமா உனக்கு? யார் மேல? அண்ணாமலையாருடைய மனைவி அபித குஜாம்பாள். சொல்லு. அபித குஞ்சாம்பாள். வாங்கப்பா கொத்து கட்சி. அபித குஜாம்பாள். அபித குஜாம்பாள் நான் தான். என் பேர்ல தான் பட்டா. இவர் பேர்ல ஒரே சென்ட் இடம் கிடையாது. பாலாஜி சிதம்பரம் எடுத்துக்கோ. சிதம்பரம் 50 ஏக்கர் 32 சென்ட். அந்த செண்டு கணக்கு விட மாட்டேங்கிறாண்டி. அதாம 9500 போதுன்ற சதுரடி. அது கணக்குல வரணும். டேய் தில்லை நடராஜ பெருமாளுடைய மனைவி சிவகாம சுந்தரி. அந்த சிவகாம சுந்தரி நான் தான். என் பேர் தான் பட்டா. அங்க எங்க அண்ணன் கோவிந்தராஜ். ஆமாண்டா அங்க சாட்சிகை ஏத்து போட்டுட்டாரு. ஆமா இவர் பேர்ல ஒரு பேர் ஒரே சண்டை இடங்கள் இருக்கு. ஆம்பளை கட்ட வந்து வாழு. அம்பு தும்பு பண்ணாத. ஐயா பரமகடல. நமக்கு பிற்கால தேவைப்படும் ஒரு 6 அடி ரீச் பண்ணி வைக்கிறதுல. அந்த 6 அடி மண் எனக்கு தேவையில்லை. ஏங்க எவன் அழிந்தாலும் சிவன் அழிவதில்லை. சிவம் அழிவதில்லை. ஆமா. சிவம் இந்த ஜீவன். ஆமா. சிவம் சிவம். ஆமா.
ஆனா அந்த கால் வாங்கணும் சொன்னா ச வ இம் சமம். நான் இருக்கிற வரைக்கும் நீ பேசுவேன். நான் இல்லைன்னு சொன்னா நீ செத்து போடுவ. டெட் பாடி. அந்த சிவம் இருக்கிற வரையிலும் அந்த ஜீவன் இருக்கும். ஆமா நான் ஒதுக்கிட்டா டெட் பாடி ஆயிடும். சாவமாயிடும். ஆமாமா. எவன் அழிந்தாலும் சிவன் அழிவதில்லை. அதனால எனக்கு அந்த 6 மண்ணு தேவை கிடையாது. போடா. சரி சரி பூபதி, நீ குடும்பத்துல சண்டை வேணாம்டா. வாடி. சும்மா தகராறு வேணாம். சரி சரி போ. சரி உட்கார். அம்மா அவசரம் வர அந்த வேலையா? தெரியுமா? மரியாதை கொடுக்க முடியாது. ஏண்டா போய் கம்னரா நான் வந்தோம் போந்துரும் அவங்க பேர்ல இவன் பேர்ல ரீச் பண்ணிட்டாங்க. எங்க வீட்டுக்காரு பங்கு வாங்கணும் பாரு. என்னாச்சு? போட்டு ஒரு வாங்க வாங்கிட்டான். ஆமா இப்ப கேட்டுச்சா? அப்படியே தூள விட்டமா. ஆமா அம்மாவா அங்கே செத்துட்டான். அங்கே ஓடிட்டானா? அவனை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன திமிரு இருக்கு அவனுக்கு? ஆமா. வந்து கைலாத்த குர்றான்னு கேக்குறான். அவனை வாடி போய் கூப்பிடுறான். சண்டைக்கு வரான்னு கூப்பிடுறான். அவன் சும்மா எங்க வீட்டுக்காரு. ஆமா. அவனை போய் ஏங்க ஐயோ ஒண்ணே காசு வாங்கிட்டேன் நேத்து. இந்த ஆளுக்கு சொன்னா அவங்க கழிப்புறானுங்க. கைலாய நம்மளுக்கே சொந்தம். கருப்பு படி கும்பனி சும்மா லூசு ரெண்டும் சூரர்கள் ரெண்டும் பொண்ணு கூட பகவான் தர்ப்போம்.
இருக்கு